அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அன்பான மாணவ மாணவர்களே, தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியுள்ள பயிற்சி புத்தகம் பாடம் கணக்கு வகுப்பு 9. இந்த இந்த பாடத்துல கணக்கு பாடத்துல நம்ம இப்போ பயிற்சித்தாள் 13 இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பயிற்சித்தாள் 13 ஆயத்தொலை வடிவ கணிதம் என்ற தலைப்பின் கீழே இந்த பயிற்சித்தாள் 13 இருக்கு. ஏற்கனவே நம்ம 7ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல வரைபடம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கிராஃப் ஷீட்ல புள்ளிகளை குறித்து முதல் கால் பகுதி, 2ஆம் கால் பகுதி, 3ஆம் கால் பகுதி, 4ஆம் கால் பகுதி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், குறித்து புள்ளிகளை குறித்து கோடுகளை அணைச்சி கோடுகளை வெட்டுற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இப்போ அதே பாடம் கொஞ்சம் பெரிய பாடமாகி இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரம் மூலமாக 2 புள்ளிகளுக்கு இடையே தொலைவு கண்டுபிடிக்கலாம். கோட்டினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கலாம். 4 புள்ளிகள் மூலமாக என்ன உருவாகும், 3 புள்ளிகள் மூலமாக என்ன உருவாகும் என்பதை இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். முதல்ல அதற்கான அறிமுகத்தை பார்த்துட்டு பயிற்சித்தாள் 13 நம்ம இப்ப பார்க்கலாம். அலகு 5 பயிற்சித்தாள் எண் 13 பாடம் ஆயத்தொலை வடிவ கணிதம் ஆயத்தொலை வடிவியல். ஒரு சாதாரண ஒரு தாளை 4 கால் பகுதியா இப்படி கிடைமட்ட அச்சு எக்ஸ் டேஷ், செங்குத்து அச்சு ஒய் டேஷ் நம்ம இருக்கையில என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட இந்த கிராப் தாள், இந்த தளப்பகுதியானது 4 கால் பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. இது கிடைமட்ட அச்சு எக்ஸ் அச்சு, இது செங்குத்து அச்சு ஒய் அச்சு. ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு அலகு என்று அழைக்கப்படும். இது 2க்கு நடுவில் உள்ள புள்ளி ஆதி புள்ளி. இந்த புள்ளிக்கு என்ன பேர் அப்படின்னா, எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு ஆதி புள்ளின்னு பேரு. ஏற்கனவே 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கோம். இது 1வது கால் பகுதி, இது 2வது கால் பகுதி. இந்த கால் பகுதியை எப்படி குறிக்கணும்னா, கடிகார திசைக்கு எதிர் திசையில குறிக்கணும். 1வது கால் பகுதியில எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். எக்ஸினுடைய மதிப்பும் பிளஸ்ஸா இருக்கும், ஒய்யினுடைய மதிப்பும் பிளஸ்ஸா இருக்கும். 2வது கால் பகுதியில எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ்ல இருக்கும், ஒய்யினுடைய மதிப்பு பிளஸ்ல இருக்கும். இது 3வது கால் பகுதி, எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ்ல இருக்கும், ஒய்யினுடைய மதிப்பு மைனஸ்ல இருக்கும். 4வது கால் பகுதியில எக்ஸினுடைய மதிப்பு பிளஸ்ல இருக்கும், ஒய்யினுடைய மதிப்பு மைனஸ்ல இருக்கும். சரி, இது ஒரு புள்ளியை குறிக்கணும்னா அந்த புள்ளி எப்படி எழுதப்படணும் அப்படின்னா, எக்ஸ் கமா ஒய் என்ற வடிவத்தில் எழுதப்படணும். இதுல முதல்ல வர்றது எக்ஸ் அச்சு தூரம், 2வது வர்றது ஒய் அச்சு தூரம். இப்ப 4,3 அப்படின்னு நான் ஒரு புள்ளிய சொல்றேன் அப்படின்னா, இதுல முதல்ல வர்றது எக்ஸ் அச்சு புள்ளி, 2வது வர்றது ஒய் அச்சு புள்ளி. இதுல மாணவர்கள் மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது எந்த ஒரு புள்ளியை எக்ஸுக்குமா ஒய்ன்னு குறிக்கணும். முதல்ல வர்றது எக்ஸ் அச்சு தூரம், 2வது ஒய் அச்சு தூரம். இந்த 4,3 நான் குறிக்க போறேன். எக்ஸ் அச்சுல 4, எக்ஸ் அச்சுல பிளஸ் 4 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஒய் அச்சுல 3 எங்க இருக்கு, இந்த இருக்கு. இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய இந்த 4ம் எக்ஸ் அச்சுல 4ம் ஒய் அச்சுல 3ம் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த இடத்துக்கு தான் 4,3ன்னு பேர். அப்போ ஒரு புள்ளி எப்படி குறிக்கப்படும் அப்படின்னா, எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் அச்சு தூரமும் ஒய் அச்சு தூரம் சேர்ந்து தான் குறிக்கப்படும். இப்போ -3,1 அப்படின்னு நான் சொல்லணும் வைங்க, -3,1. அப்ப எக்ஸ் அச்சுல -3 எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஒய் அச்சுல 1 இந்த இருக்கு. அப்ப -3 1 சேரக்கூடிய இந்த இடம் சரிதானா? அப்போ ஒரு தளத்தை 4 பகுதியா பிரித்து அந்த ஆயத்தொலை மூலமாக வடிவங்களை பற்றி, அந்த ஆயத்தொலைகள் மூலமா ஆயத்தொலை வடிவல்னு சொல்றோம்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆயத்தொலைங்கிறது கார்ட்டீசியன் அச்சு தொலைவுகள், இந்த எக்ஸ் அச்சு தூரமும் ஒய் அச்சு தூரம், இந்த தொலைவு. அதுல வடிவியல்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இந்த கிராப் தாள்ல நிறைய புள்ளிகளை குறிச்சோம்னா அப்படின்னா, இங்க ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இப்படி நான் 3 புள்ளியை குறிச்சிட்டு அந்த 3 என்ன செய்ய இணைக்கிறேன். அப்படி இணைச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்குது, என்ன உருவம் கிடைக்குது பாருங்க, முக்கோண உருவம் கிடைக்குது. அப்போ அந்த ஆயத்தொலை வடிவ தளத்துல 3 புள்ளிகளை குறிப்பதன் மூலமாக எனக்கு ஒரு வடிவம் கிடைக்குது, முக்கோணம். 4 புள்ளிகளை குறிப்பதன் மூலமாக இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி. இப்ப இணைச்சா அப்படின்னா எனக்கு ஒரு செவ்வகம் கிடைக்குது. சரியா? ஒரு செவ்வகம் கிடைக்குது. இப்படி ஒரு செவ்வகம், சதுரம், முக்கோணம், வட்டம், நாற்கரம், இணைகரம், இருசமமுக சரிவு, என்ன உருவம்னாலும் இதுல அந்த ஆயத்தொலை வடிவ தளத்துல, இந்த கிராப் தளத்துல குறிச்சா நிறைய உருவங்கள் கிடைக்கும், வடிவங்கள் கிடைக்கும். அந்த வடிவங்களுடைய பண்புகளை படிக்கிறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, ஆயத்தொலை வடிவ கணிதம். செய்முறை வடிவில் நம்ம என்ன செய்யலாம், முக்கோணம் வரையலாம், இதை வச்சு
ஸ்கேலு, கவராயம், பென்சிலை வச்சு முக்கோணம், நாற்கரம், இணைகரம் எல்லாம் வரையலாம். ஆனா இந்த கிராப் தாளில் 4 புள்ளிகளை குறிப்பதன் மூலமாக, 3 புள்ளிகளை குறிப்பதன் மூலமாக, 2 புள்ளிகளை குறிப்பதன் மூலமாக ஒரு நேர்கோடு, ஒரு சதுரம், ஒரு செவ்வகம், ஒரு இணைகரம், ஒரு நாற்கரம், ஒரு முக்கோணம், சமபக்க முக்கோணம் போன்ற உருவங்களை, போன்ற வடிவங்களை இந்த ஆயத்தொலை வடிவில் குறித்து அதுக்கு என்னென்ன பண்புகள்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த பாடம் ஆயத்தொலை வடிவ கணிதம். சரிதானா? முதல்ல இதை நல்லா கவனிச்சிடுங்க. முதல் கால் பகுதினா எப்படி இருக்கணும்? புள்ளி எல்லாமே பிளஸ் பிளஸ்ஸாக இருக்கணும். 2வது கால் பகுதியில் XH மைனஸ் OH பிளஸ், 3வது கால் பகுதியில் ரெண்டுக்குமே மைனஸ், 4வது கால் பகுதியில் XH புள்ளிக்கு வந்து பிளஸ், OH தூரத்துக்கு மைனஸ் இருக்கணும். இதை யாவச்சிடுங்க. எல்லா எல்லா புள்ளிகளும் எந்தெந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சில புள்ளிகள் வந்து எக்ஸ் அச்சில் அமையும், சில புள்ளிகள் ஒய் அச்சிலேயே அமையும். அதுக்கு என்ன அப்படின்னா, OH தூரம் 0ன்னா அந்த புள்ளி வந்து XH அமையும். XH தூரம் 0ன்னா அந்த புள்ளி அதுக்கு நேர்மாறாக OH அமையும். XH தூரம் 0ன்னா அது OH அமையும். OH 0ன்னா XH அமையும். இதை வச்சுக்கிறோம். இப்போ ஒரு தளத்தை எத்தனை கால் பகுதியாக பிரிச்சிருக்கோம்? 4 கால் பகுதியாக பிரிச்சிருக்கோம். இந்த 4 கால் பகுதியில் இந்த தளத்தில் உள்ள புள்ளிகளை குறிப்பதன் மூலமாக இணைகரம், சதுரம், முக்கோணம் எல்லாம் உருவாகுன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ இந்த 4 கால் பகுதியை குறிப்போம். இந்த கால் பகுதி, இந்த புள்ளி இப்போ புள்ளியை இணைச்சோம் அப்படின்னா, இந்த 4 புள்ளிகளை இணைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இணைகரம் கிடைக்கும். இதுக்கு வந்து 1,1, இது வந்து 2,3, இது வந்து 4,1, இது வந்து 5,3. அப்ப இணைகரம் என்ற உருவம் கிடைக்கும். இப்போ ஏபி என்ற இந்த கோடை எடுத்துக்கிடுங்க. ஏ என்ற புள்ளி -5,4, XHல -5, OHல -4. பி என்ற புள்ளி வந்து -2,4. இந்த ஏபி என்ற இந்த 2 புள்ளி இணைச்சோம்னா ஒரு கோடு கிடைக்குது. இந்த கோட்டினுடைய நீளம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எதுல கண்டுபிடிக்கணும்? இந்த கிராஃப் ஷீட்ல கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த கிராஃப் ஷீட்ல நீளம் என்ன எப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இது வந்து 1 சென்டிமீட்டர் இங்கிருந்து இது வரைக்கும். ஏன்னா இது கிராஃப் ஷீட்ல எல்லாமே 1 சென்டிமீட்டர் அலகுல இருக்கும். இது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஏபியினுடைய நீளம் வந்து 3 சென்டிமீட்டர் சொல்லலாம், அல்லது 3 அலகுன்னு சொல்லலாம். இந்த சென்டிமீட்டர் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த நீளத்தை நம்ம ஸ்கேலை வச்சு அளக்கலாம். நம்ம ஸ்கேல் வச்சிருக்கோம்னா அந்த ஸ்கேலை வச்சு அளக்கலாம். இந்த நீளத்தை அளக்கிறதுக்கு ஸ்கேல் இல்லாம அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது மூலமா அளந்தாலும் எவ்வளவுதான் வரும்? 3 அலகு தான் வரும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். முதல் புள்ளி, இந்த 2 புள்ளின்னு சொன்னோம்ல, முதல் புள்ளி x1 y1 வச்சுக்கிடுவோம். 2வது புள்ளியை x2 y2 வச்சுக்கிடுவோம். முதல் XH தூரம் வந்து xன்னு இருக்குல்ல, அப்ப இரு புள்ளிகளை குறிப்பிடும் போது நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, முதல் புள்ளியை x1 y1 வச்சுக்கணும், 2வது புள்ளியை x2 y2 வச்சுக்கணும். அப்போ இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் d = அந்த x1 y1 இருக்குல்ல, இந்த 2 புள்ளிகளில் உள்ள XH தூரத்தை கழிச்சுக்கணும். x2ல இருந்து x1 கழிச்சிட்டு x2 - x1 ஹோல் ஸ்கொயர் அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். பிளஸ் y2ல இருந்து y1 கழிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணி வர்ற விடையை ரூட் எடுத்தோம்னா அது இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவான இந்த 3 கொண்டு வரும். எப்படி செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ x2 வந்து இது x1 y1, இது x2 y2. x2ல இருந்து x1 கழிக்கணும். அப்போ -2ல இருந்து -5 கழிக்கணும். ஏற்கனவே -5 இருக்கு, கழித்தல் வந்து இங்க இருக்கு, அதுக்கு ஸ்கொயர். பிளஸ் y2 எத்தனை? -4. -4ல இருந்து -4 கழிக்கணும். -4 அதுக்கு ஸ்கொயர். சரி, ஒரே ரூட் தான்மா, இதுக்கு தனி ரூட் கிடையாது. இப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ -2 + 5 ஸ்கொயர்டு, 4ல இருந்து இந்த மைனஸ் கூட்டினா பிளஸ், பெருக்கினா பிளஸ் ஆயிரும். -4 + 4 ஸ்கொயர். அப்போ -4 + 4 கூட்டினா 0 ஸ்கொயர்டு 0 தான். 5ல இருந்து 2 கழிங்க 3. அப்போ +3 ஸ்கொயர். ஸ்கொயர்டும் ரூட்டும் கட் ஆயிரும். விட எத்தனை? 3. பார்த்தீங்களா தொலைவு எத்தனை இருக்கு? அப்போ ஸ்கேலை வச்சு அளந்தாலும் 3 வருது, ஃபார்முலா பயன்படுத்தினாலும் 3 வருது. அப்போ 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான சூத்திரம் வந்து d = x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை மறக்கக்கூடாது.
இந்த கணக்குல வரக்கூடிய 2 ஃபார்முலாக்கள்ல இது ஒண்ணு. இந்த பாடத்திலேயே மொத்தம் 2 3 ஃபார்முலா தான் வரும். அதுல இந்த ஃபார்முலா 1வது ஃபார்முலா. 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு d √(x2 - x1) பிளஸ் y2 - y1). ஸ்கேல் இல்லாம 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள நீளத்தை வந்து ஃபார்முலா மூலமா அளக்கலாம். அந்த நம்ம ஸ்கேல் மூலமா அளந்தாலும் இந்த ஃபார்முலா மூலமா கண்டுபிடிச்சாலும் விட கரெக்டா ஒண்ணா வரும். சரிதானா? அடுத்தது நடுப்புள்ளி. 2 புள்ளி இருக்கு, x1 y1 x2 y2. இதுல உள்ள இந்த 2 புள்ளி இணைக்கக்கூடிய கோட்டினுடைய நடுப்புள்ளியை கண்டுபிடிக்க போறோம். அந்த நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? இப்போ உதாரணமா 5க்கும் 8க்கும் நடுவுல என்ன இருக்கு, அல்லது 5க்கும் 7க்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு 5க்கும் 7க்கும் நடுவுல நம்மளுக்கு என்ன வருது? 6 தான் வருது. செக் பண்ணி பார்க்கலாமா? 5ஐயும் 7ஐயும் கூட்டுங்க, அதை 2ஆல வகுங்க. 5 7ஐயும் கூட்டினா 12, 12 2ஆல வகுத்தா எத்தனை? 6. அப்ப என்ன செஞ்ச? 2ஆல வகுத்தா என்ன வருது? 6 வருது. அதே மாதிரி x1 x2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்துறணும், கமா y1 y1ஐயும் y2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்துறணும். அதான் நடுப்புள்ளி, மிட் பாயிண்ட். எம்பினா மிட் பாயிண்ட். நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x1 plus x2/2 கமா y1 plus y2/2. இது நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான சூத்திரம் இது. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு, இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் இந்த கணக்கு ஃபுல்லாவே செய்யப்படும். முக்கியமா இந்த ஃபார்முலா தொலைவுக்கான ஃபார்முலா d √(x2 - x1) plus y2 - y1). பின்னாடி இந்த கணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ இந்த கிராஃப்ல 4 புள்ளி இணைச்ச உடனே என்ன உருவம் கிடைக்குது பாருங்க. இது எவ்வளவு செவ்வகமா சதுரமானு பார்ப்போம். இது 1 2 3 4. இந்த பக்கத்தினுடைய நிலை 4 அலகு, இந்த பக்கத்தினுடைய நிலை 1 2 3 அலகு. இதுவும் 4, இது 3. அப்ப எதிர் பக்கம் சமம். இது வந்து 90 டிகிரி. அப்ப இது வந்து ஒரு செவ்வகம். இந்த உருவம் என்ன உருவம்? செவ்வகம். அப்போ ஒரு கிராஃப்ல உருவங்களை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் பேரு ஆயத்தொலை வடிவியல். கிராஃப்ல வடிவங்களை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் ஆயத்தொலை வடிவியல். அந்த வடிவியல்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தா √(x2 - x1) plus y2 - y1). 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். x1 plus x2/2 கமா y1 plus y2/2. இது மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம வந்து 2 புள்ளிகளுக்கு இணைச்சு வந்து நம்ம தொலைவு கண்டுபிடிக்க போறோம். தொலைவு கண்டுபிடிக்க எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிப்போம், ஸ்கேலை வச்சும் கண்டுபிடிப்போம். 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்போ கவனிங்க, இது 2 புள்ளிப்பா. 2 புள்ளி இணைச்சு வந்து கிராஃப் ஷீட்ல போட்டிருக்காங்க. p -4,3, q 2, -3. இந்த 2ஐ இணைச்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கோடு போட்டிருக்காங்க. இதுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கு ஃபார்முலா பயன்படுத்தினா என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு d x2 - x1² plus y2 - y1². இது ஃபார்முலா. இது x1 y1, இது x2 y2. அப்ப 2ல இருந்து x2 வந்து 2, 2ல இருந்து -4 கழிக்கணும். 2ல இருந்து -4 கழிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு தான், சும்மா தான் போடுறேன். அப்போ 2ல இருந்து கழிக்கிறேன். எதை கழிக்கிறேன்? -4 கழிக்கிறேன், ஸ்கொயர்டு. அடுத்தது -3ல இருந்து 3 கழிக்கணும். -3 கழித்தல் 3 ஸ்கொயர்டு. இப்போ நான் இந்த மைனஸையும் பெருக்குனா அது என்னது ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ 2 4 கூட்டுங்க 6, ரூட்டை போடுங்க 6 ஸ்கொயர். இந்த மைனஸை கூட்டினா மைனஸ், ரெண்டுமே கடந்து, அப்போ -6 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இந்த மைனஸ் என்ன ஆகிரும் அப்படின்னா பிளஸ் ஆகிரும், ஞாபகம். அப்போ 6 ஸ்கொயர் 6 6 36, இந்த 6 ஸ்கொயர் 6 6 36. இப்போ விட வந்து √72 வருது. √72க்கு விட வந்து 8.4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரியா? 8.4 வரும். தொலைவு எவ்வளவு? இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 8.4. இப்போ நான் அந்த ஸ்கேலை பக்கத்துல கொண்டு வரேன். பக்கத்துல கொண்டு வந்துட்டானா? இங்க பாருங்க, இது 0க்கு நேரம் இருக்கு. பி கியூவை கவனிங்க, கியூ வந்து எங்க இருக்கு? நல்லா பாருங்க, கரெக்டா 8.4க்கு நேரம் இருக்கு. இருக்கா? அப்ப விட வந்து 8.4.
அப்போ ஃபார்முலா மூலமாக அளந்தாலும் அந்த இரு புள்ளிகளுக்கு இடையில் இந்த கோட்டினோட நீளத்தை அளந்தாலும் ஸ்கேலு மூலமாக அளந்தாலும் மதிப்பு என்ன செய்யாது, மாறாது, ஒரே மாதிரி. அப்போ நம்ம ஸ்கேலை பயன்படுத்தாத இந்த இடங்கள்ல நம்ம எதைத்தான் பயன்படுத்துகிறோம், ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான ஃபார்முலா இந்த இருக்கு, √(x2 - x1 whole square plus y2 - y1 whole square). சரி, இப்போ அடுத்தது இந்த இந்த வரைபடத்தாளில் ஏதாவது 2 புள்ளி இந்த கோட்டில் குறிப்போம். ஏதாவது 2 புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இது ஏன்னு வச்சுக்கிடுவோம். இது 1,3, 1க்கு 3க்கு தொடர்பு, அப்புறம் வந்து 7,1. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேலை கொண்டு வந்து இதை அளந்து பார்க்க போறோம். இங்க இருக்கா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 0, இங்க எத்தனை 6. அப்போ இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து எத்தனை வருது அப்படின்னா 6 அலகு. எவ்வளோ வருது? 6 அலகு. அப்போ நம்ம ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்துட்டோம், எத்தனை வருது? 6 அலகு வருது. சரிதானா? இதை நம்ம ஃபார்முலாவில் போட்டாலும் விட ஒன்றா தான் வரும். ஃபார்முலாவில் செக் பண்ணி பார்த்துருங்க. இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 7லேருந்து 1 கழிங்க, x2 - x1 whole square, 7 - 1 whole square. நான் ஃபார்முலா இல்லாமல் டைரெக்டாக போடுறேன். அடுத்தது 1லேருந்து 3 கழிங்க, 1 - 3 whole square. அப்போ 7லேருந்து 1 கழிச்சா எத்தனை? 6 ஸ்கொயர்டு. 3லேருந்து தான் 1 கழிக்க முடியும். 3லேருந்து 1 கழிச்சா எத்தனை? -2 ஸ்கொயர்டு. 6 ஸ்கொயர்டு எத்தனை? 36. -2 ஸ்கொயர்டு என்ன ஆயிரும்? +4 ஆயிரும். சரிப்பா, இந்த புள்ளியை தப்பாக கொடுத்துருக்கேன். இது 7 - 7,3. இந்த இருக்குல்ல, 7லேருந்து 3 தானே வருது. 3, 7,3. அதனால இங்கேயும் தப்பாயிடுச்சு. அப்போ 3,3, 3 - 3, அப்போ இது 3 ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், இது அடிபட்டு போயிடும். அப்போ 6 ஸ்கொயர் எத்தனை? 36 வருது. 36 எப்படி பிரிக்கலாம்? 6 × 6ன்னு பிரிக்கலாம். விட எத்தனை? 6. அப்போ இதுக்கு எவ்வளோ விலை வந்துச்சு? 6 அலகு வந்துச்சா? அப்போ விட சரி. அப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போறோம்னா, இரு புள்ளிகளின் மூலமாக அதோட தொலைவுகளை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக கொடுக்கப்பட்டது சதுரமா, செவ்வகமா, இணைகரமா, நாற்கரமா நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரிதானே? முக்கியமான பாடம் கூட, கொஞ்சம் கவனத்தை கூட. இப்போ 4 புள்ளிகளின் இந்த வரைபட தளத்தில் 4 புள்ளிகளை குறிச்சதன் மூலமாக என்ன உண்டாகுது? நல்ல கவனிங்க. எல்லாமே சதுரம். எல்லாமே எத்தனை? இது பாருங்க, இதனுடைய அலகு வந்து 3, 3 5, இதுக்கு 5, இதுக்கு எல்லாமே 5 அலகு தான். அப்போ எல்லா பக்கமும் சமமா இருக்கு. இந்த உருவம் என்ன உருவம்? சதுரம். சதுரத்துக்கு என்ன பண்பு ஞாபகம் இருக்கா? எல்லா பக்கமும் சமம். எல்லா பக்கமும் சமம். இந்த பண்பு இருக்கு. அப்போ ஒவ்வொரு கோணம் எத்தனை டிகிரி? சதுரத்துல 90 டிகிரி. 90 டிகிரின்னு சொன்னாலே என்ன தேற்றம் வந்துடணும்? பிதாகரஸ் தேற்றம் வந்துடணும். இதுக்கு மூலை மட்டம் கண்டுபிடிச்சு, மூலை விட்டத்தினுடைய அளவு கண்டுபிடிச்சு பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். இது 4 புள்ளிகளை கொண்ட உருவம் தான் இந்த வரைபடத்தாளில். ஆனா என்ன உருவம்? இது வந்து 6, இதனுடைய நீளம் வந்து அலகு 6, இதனுடைய நீளம் 4, இது 6, இது 4. அப்ப எதிரெதிர் பக்கம் சமம். அப்ப என்ன உருவம்? செவ்வகம். செவ்வகத்துக்கு என்ன பண்பு? எதிரெதிர் பக்கங்கள் சமம். ஒவ்வொரு கோணம் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. சரியா வச்சுக்க. அடுத்தது இது வந்து இணைகரம். இணைகரத்தினுடைய பண்புகள் என்ன? எதிரெதிர் பக்கம் சமம். மூலை விட்டங்கள் ஒன்று இருசம கூறிடும். இதுல இணைகரத்துக்கு அதோட பண்பு அது. அடுத்து இது இருசம பக்கம் முக்கோணமா இருந்துன்னு வைங்களேன். இதனுடைய அலகு 6, இதனுடைய அலகு 6, இது 4ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ தொலைவு மூலமாக இது இருசம பக்கம் முக்கோணம் நிரூபிக்க சொன்னோம்னா தொலைவு ஏபியினுடைய தொலைவை கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலா வச்சு? √(x2 - x1 whole square plus y2 - y1 whole square). இந்த ஃபார்முலா வச்சு இந்த தொலைவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு விட வந்து 6 அலகு வரும். பிசி தொலைவு கண்டுபிடிங்க, அதுக்கும் 6 அலகு வரும். ஏசிக்கு தொலைவு 4னா 2 தொலைவு மட்டும் சமமா இருக்கு. எனவே கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு இருசம பக்கம், கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இருசம பக்க முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் சொல்ல அப்படின்னு கேட்கறான்னு வைங்களேன். முதல்ல 3க்கும் தொலைவு கண்டுபிடிங்க. 3க்கு ஏ உதாரணமா இதுக்கு பேர் வச்சுக்கலாம், ஏபிசி. ஏபியினுடைய தொலைவு கண்டுபிடிங்க. இது வந்து 3ன்னு வச்சுக்கிடுவோம். பிசியினுடைய தொலைவு 4ன்னு வச்சுக்கிடுவோம். ஏசியினுடைய தொலைவு 5. இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டு எது பெரிய தொலைவோ அதை கர்ணமா எடுத்துக்கணும். செங்கோண முக்கோணமா இருந்தா என்ன தேற்றம் வரணும்? பிதாகரஸ் தேற்றம் வரணும். பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். இந்த தேற்றத்துக்குள்ள இந்த அளவை போடும்.
எது பெரிய பக்கமோ அதை கர்ணமாக எடுத்துக்கிட்டோம்னா 5 ஸ்கொயர், இன்னொரு பக்கம் எத்தனை 3 ஸ்கொயர், இன்னொரு பக்கம் எத்தனை 4 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் எத்தனை 25, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 9 16 கூட்டினா 25, இந்த பக்கம் 25, 25 ஸ்கொயர் 25 வந்துச்சுன்னா, எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படிங்கிற விதிக்குள்ள, அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்து அது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி சாய் சதுரம், சாய் சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமமா இருக்கும். இது இது 8னா இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, எல்லா பக்கம் ஏபி சிக்கல் டு பிசி சிக்கல் டு சிடி சிக்கல் டு ஏடி சிக்கல் டு 8. இங்க வந்து எல்லா பக்கமும் எப்படி இருக்கு 7.07 இருக்கு. அப்ப சாய் சதுரம் எல்லா பக்கமும் சமம். மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக குறியிடும், இருசம குறியிடும். மூலை விட்டங்கள் 90 டிகிரியா இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 3 புள்ளிகள் ஒரு கோடாமையும், 3 புள்ளிகள் ஒரே ஒரு கோடாமை. இது என்ன கணக்கு அப்படின்னு பார்ப்போம். 3 புள்ளிகள் ஒரு கோடாமையம்னா, ஒரு வரைபடத்தாளில் ஒரு கிராஃப் ஷீட்டில் மொத்தம் இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இந்த 3 ஒரே கோடு அமையணும்னா அதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னா, முதல்ல 3 தூரத்தை, இதுக்கு ஏபி தூரத்தை கண்டுபிடிங்க. எதன் மூலமா? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஏபி தூரத்தை கண்டுபிடிங்க. அடுத்து பிசி தூரத்தை இந்த சூத்திரம் மூலமா கண்டுபிடிங்க. அடுத்து ஏசி தூரத்தை கண்டுபிடிங்க இந்த ஃபார்முலாமா. மூன்றையும் கண்டுபிடிச்சிட்டு எது பெரிய அளவோ அதை எடுத்துக்கிட்டு, ஏசி தான் பெரிய அளவு அதை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கூட்டினா வரக்கூடிய விட ஒன்றா வரணும். ஏபியையும் பிசியையும் கூட்டினா வரக்கூடிய விட ஒன்றா வரணும். அப்படி ஒன்றா வந்தால் அந்த புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். 3 புள்ளி ஒரே நேர்கோட்டு. 3 புள்ளி இப்படி இருக்கலாம்பா, இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது நேர்கோட்டில், இது இப்படி போய் இப்படி வருது. 3 புள்ளி ஒரே நேர்கோட்டில் அமையணும்னா முதல்ல இந்த தொலைவு, அப்புறம் இந்த தொலைவு, அப்புறம் இந்த தொலைவு. இந்த பெரிய தொலைவு சீக்கிரம் 2 சின்ன தொலைவு கூட்டினா விட வந்து ஒன்றா வந்துச்சுன்னா அந்த 3 புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையும். இப்போ நான் இது வந்து 9, இது 5. இப்போ கூட்டி பார்க்குறேன். ஏபி 9, பிசி 5, 9 5 கூட்டினா 14. அது எதனுடைய தொலைவு? ஏசியினுடைய தொலைவு. இப்படி வந்தால் அந்த 3 புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? மிட் பாயிண்ட்டுக்கு 2 புள்ளி ரெண்டு எக்ஸ்ஹெச் தூரத்தையும் கூட்டி 2ஆல் ஊற்றணும், 2 ஒய்ஹெச் தூரத்தையும் கூட்டி 2ஆல் ஊற்றணும். இதுதான் மிட் பாயிண்ட், நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. நடுப்புள்ளி சரிதானா? நேரடியாக கணக்குக்குள்ள போயிடலாம். பலவுள் தெரிவு வினாக்கள். 1வது கணக்கு. ஒரு புள்ளியின் கிடையச்சு தொலைவு 0 இருந்தால் அப்புள்ளி எப்போதும் டேஷில் அமையும். நல்ல கவனிங்க. கிடையச்சுன்னா என்னது? எக்ஸ்ஹெச், அது 0 இருக்கு. இன்னொன்று நம்பர் இருக்கு, ஒய்ஹெச் தூரத்துக்கு நம்பர் இருக்கு. அப்போ எக்ஸ்ஹெச் தொலைவு 0 இருந்தால் எதுக்கு நம்பர் இருக்கு? ஒய்ஹெச்சுக்கு தான் நம்பர் இருக்கு. அப்போ அந்த புள்ளி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ஹெச் தொலைவு 0 அந்த புள்ளி ஒய்ஹெச்சில் அமையும். ஒய்ஹெச் தொலைவு 0 இது ஒய்ஹெச், இது 0 அது எக்ஸ்ஹெச்சில் அமையும். எதுக்கு மதிப்பு இருக்கோ அதில் அமையும். இப்போ எக்ஸ்ஹெச் தொலைவு கிடைமட்ட அச்சு எக்ஸ்ஹெச் 0, ஒய்ஹெச்சுக்கு மதிப்பு இருக்கு. அப்போ அந்த புள்ளி எந்த அச்சின் மீது அமையும்? ஒய் அச்சின் மீது அமையும். செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ்ஹெச் தூரம் 0, ஒய்ஹெச்சுக்கு 4, எக்ஸ்ஹெச் 0, ஒய்ஹெச்சுக்கு 4. அப்போ இது அந்த புள்ளி 0,4. அப்போ அது எதில் அமையுது? ஒய்ஹெச்சில் அமையுது. அப்போ 1வது கேள்விக்கு பதில் வந்து நான் என்ன விட. அடுத்தது x+3, y - 2 = 5,4. இந்த பக்கம் x+3, y - 2 = 5,4 அப்படின்னு சொல்லியிருக்கான். 2 புள்ளி கொடுத்து இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, ரெண்டும் சமம் சொல்லியிருக்கான். அப்படின்னா இங்க இது முதல்ல இங்க வரக்கூடிய எக்ஸ்ஹெச் தூரமும் இந்த 5ம் சமம். இது ஒய்ஹெச், இது ஃபுல்லா ஒய்ஹெச் தூரம். இந்த ஒய்ஹெச் தூரமும் இந்த 4ம் சமம். அப்போ x+3 = 5. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும். இந்த +3 அங்கே போச்சுன்னா கழிக்கும் 5 - 3 விட எத்தனை? 2. எக்ஸுக்கு விட 2. y - 2 = 4. ஒய்ஹெச் தூரம் சமமா? நம்மளுக்கு ஒய் வேணும். இந்த -2 அங்கே போனால் கூட்டும். 4 + 2 விட எத்தனை? 6. எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 6. எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 6. விட வந்து என்னது? 6. அடுத்தது ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் x = 4, y = 6. அடுத்து 3ஆம் கேள்வி. கார்ட்டீசியன் தளத்தில் x = 4, y என்ற கிடைமட்ட கோடும், y = 2 என்ற செங்குத்து கோடும் அச்சுக்கோடும் வரையும் போது அவை சந்திக்கும் புள்ளி. x = 4, எக்ஸ்ஹெச்ல 4ல இருந்து ஒரு கோடு, செங்குத்து கோடு வரைகிற. சரியா? y = 2, x = 4 அப்படின்னா எக்ஸ்ஹெச்ல, சாரி ஒரு நிமிஷம், x = 4னா
4 மதிப்பு மாறாது. அதுக்கப்புறம் ஒய்ஹெச்சுக்கு என்ன மதிப்புனாலும் போடுங்க. 4,1 4,2 4,3 இது x ஈக்குவல் 4க்குள்ள விட y ஈக்குவல் 2னா ஒய்ஹெச்சுக்கு மதிப்பு மாறாது. xஹெச்சுக்கு என்ன 1,2 2,2 3,2 இதுக்கு அர்த்தம். இப்போ 4,1 குறிங்க. 4,1 இந்த இருக்கு. அடுத்து 4,2 4,2 இந்த இருக்கு. 4,3 இந்த இருக்கு. இது நினைச்சு ஒரு கோடு போடுறேன். அடுத்து 1,2 xஹெச்சில் 1 ஒய்ஹெச்சில் 2 2,2 இது நினைச்சு கோடு போடுறேன். ரெண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி வந்து இந்த இடம். xஹெச்சில் 4 ஒய்ஹெச்சில் 2. அப்போ இந்த இருக்கு. அதாவது இது திரும்ப ஒருக்க நான் செஞ்சு காமிக்கிறேன். புள்ளி இல்லாம xஹெச்சில் 4னா xல் 4லேருந்து நேர கோடு போடுறேன். ஒய்ஹெச்சில் 2 2லேருந்து கோடு போடுறேன். ரெண்டையும் சந்திக்கக்கூடிய புள்ளி வந்து 4,2. அப்போ விட ஆவன்னா 4,2. அடுத்தது புள்ளி 9,3 வழியாக செல்லும் வட்டத்தின் மையம் 4,3 எனில் அவ்வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்டுக்கலாம். இந்த கணக்கை நம்ம ஒரு படம் வரைஞ்சிருவோம். ஒரு புள்ளி 9,3 அது வழியா அந்த வட்டம் போகுது. அதனோட மைய பகுதி வந்து 4,3. அப்போ என்ன கேட்குறான்? வட்டத்தின் ஆரம் கேட்டிருக்கான். மைய ஓ. மையத்திலிருந்து ஓரத்துக்குள்ள நீளத்துக்கு என்ன பேரு? மையத்திலிருந்து வட்டப்பகுதிக்கு உள்ள நீளத்துக்கு பேர் தான் ஆரம்னு பேர். அப்போ அந்த ஆரம் என்னன்னு தெரியாது. இப்போ நல்ல கவனிங்க. அந்த ஆரம் என்னன்னு தெரியாதா? அந்த ஆரத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இப்போ அதை வச்சு தான் இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான ஃபார்முலா வந்து x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. அப்போ இது x1 y1 வச்சுக்கிடுவோம். அல்லது இதை x1 y1 வச்சுக்கிடுவோம். இதை x2 y2 வச்சுக்கிடுவோம். சரியா? அப்போ 4 இது x2 வந்து 9. அப்போ xஹெச் தூரத்தை கழிங்க. 9லேருந்து 4 கழிங்க. 9 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய்ஹெச் தூரம் வந்து 3 மைனஸ் 3. 3லேருந்து 3 கழிச்சா 0. அப்போ இது வராது. 9க்கு 4 போனால் 5. வெளியே ஒரு ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயர். ஸ்கொயர்டு ரூட்டும் போயிடும். அப்போ விட வந்து 5. அப்போ ஆரம் வந்து எவ்வளோ அப்படின்னா இந்த இடத்துக்கு உள்ள தூரம் வந்து ஆரம் வந்து 5 அலகு. அப்போ விட எத்தனை? ஆவன்னா 5. சரியா? ஏபிசி புள்ளிகள் ஏபிசி ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஏ, இது பி, இது சி. இந்த 3 ஒரே நேர்கோட்டில் அமையணும்னா முதல்ல ஏசி இருக்குல்ல, அந்த பெரிய தூரத்தை எடுத்துக்கிட்டு இந்த தூரத்தையும் கூட்டினா பெரிய தூரம் வரணும். ஏபி கூட்டல் பிசி. அப்படி இருக்கான்னு பாருங்க. தொலைவு ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் தொலைவு ஏசி. இப்படி வரணும். விட எத்தனை? 6. அடுத்தது -4,5 -6,7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டி இருசம கூறிடும் புள்ளி. இப்போ ஏங்கிற புள்ளி -4,5. அது மாதிரி பிங்கிற புள்ளி -6,7. இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கக்கூடிய கோடு இருக்குல்ல, இந்த இணைக்கக்கூடிய கோட்டுக்கு இருசம குறியிடும் புள்ளினா பாதியா பிரிக்கக்கூடிய புள்ளி என்ன? நடுப்புள்ளி என்னன்னு கேட்டுக்கலாம். அப்ப நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? 2 xஹெச் தூரத்தையும் கூட்டி 2ஆல வகுத்துறணும். முதல்ல வரக்கூடிய xஹெச் தூரம். இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? 2 xஹெச் தூரத்தையும் கூட்டி 2ஆல வகுத்துறணும், கமா 2 ஒய்ஹெச் தூரத்தையும் கூட்டி 2ஆல வகுத்துறணும். -4 பிளஸ் -6/2, கமா 5 பிளஸ் 7/2. -4ஐயும் -6ஐயும் கூட்டினா ரெண்டுமே கடன். அப்போ -10/2, கமா 5 ஏழையும் கூட்டினா 12/2. இது அடிச்சுட்டு அப்படின்னா 1 2 I 2 10 -5 1 2 6 2 12 -5, கமா 6. விட வந்து ஆவல் தான். ஏன்னா 7ஆம் கணக்குல என்ன கேட்டிருக்கா அப்படின்னா 7ஆம் கணக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துலையும் தமிழ் மீடியத்துல புக்லையும் விட வந்து கணக்கே முழுமையா இல்லை. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏபியினுடைய தொலைவை கண்டுபிடிப்போம். ஏபியின் தொலைவு என்ன அப்படின்னு எழுதிக்கிடுவோம். அதை மட்டும் கண்டுபிடிப்போம். இல்லை கணக்குல முழுமையா இல்லை. ஏபியின் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. ஏபியினுடைய இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு
ஏ வந்து √3 மைனஸ் √3,2, பி வந்து 0,1. இப்போ இதுக்கு இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. ஏபியினுடைய தொலைவுக்கு ஃபார்முலா √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர். இப்போ x2 என்னது 0 - 3, ரெண்டு எக்ஸிஜ் தூரத்தை கழிச்சுக்கணும். 0 - √3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 - 2 ஹோல் ஸ்கொயர். சரிதானா? இப்போ 0லேருந்து √3 கழிச்சா √3 தான்பா, அதில் மாற்றம் இல்லை. வெளியே வந்து ஸ்கொயர் இருக்கு. 1லேருந்து 2 கழிச்சா -1 -1 ஸ்கொயர். இங்கே ரூட்டும் பேர் ஸ்கொயர்டும் பேரும் உள்ள 3. இந்த -1 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிரும் 1. அப்போ 3 1 கூட்டினா எத்தனை 4. 4ஓட விட வந்து 4 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2ன்னு பிரிக்கலாம். 2 2க்கு ஒரு 2. அப்போ 2 2க்கு ரூட்டை விட்டு ஒரு 2 வெளியே வந்துருமா? விட வந்து 2. விட எத்தனை ஆனா. அப்போ இது ஏபியினுடைய தொலைவுன்னு வச்சுக்கிடுவோம். விட வந்து எத்தனை? ஏபியினுடைய தொலைவு விடைக்கு அதனுடைய விட வந்து 2. தொலைவுக்கான ஃபார்முலா பயன்படுத்தி செய்யுங்க. அடுத்தது, பின் வருவனவற்றில் எந்த ஒரு புள்ளியை இணைத்தால் அது சதுரத்தை உண்டாக்கும், சதுரத்தை அமைக்கும்னு கேட்டிருக்கான். அப்போ எந்த புள்ளி இணைச்சா சதுரத்தை அமைக்கும் நம்ம பார்க்கலாமா? சரி. இப்போ 8ஆம் கணக்குக்கு இந்த கிராஃப் ஷீட்டில் போட்டு பார்க்கலாம். இந்த 8ஆம் கணக்கு முதல்ல என்ன இருக்கு? எந்த புள்ளி இணைத்து அது ஒரு சதுரத்தை அமைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆவண புள்ளியை இணைச்சு பார்ப்போம். 0,0 இந்த இருக்கு, இந்த புள்ளி. அடுத்து -4,0 இந்த இருக்கு, இந்த புள்ளி. அடுத்தது -4,-4 இந்த புள்ளி. அடுத்து 0,-4 இந்த புள்ளி. இப்போ இந்த இணைச்சோம்னா இது 4 அலகு, இது 4 அலகு, இது 4 அலகு, இது 4 அலகு. அப்போ விட வந்து ஆவண்ணாது. எந்த புள்ளியில் இணைத்தால் அவை மற்ற எல்லாம் சதுரம் கிடைக்காது, ஆவண்ணாதான் கிடைக்கும். டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அந்த புள்ளியை கண்டுபிடிச்சே போட்டோம். அப்போ விட வந்து ஆவண்ணா, இந்த புள்ளியை குறித்து போட்டாச்சு. அடுத்தது -3,7 எந்த கால் புள்ளியில் அமைகிறது? எக்ஸ்ஹெச்சில் -3, அப்போ எக்ஸ்ஹெச்சில் -3 இருக்கு. ஒய்ஹெச்சில் 7, இது 6க்கு அப்புறம் இங்கே 7. எக்ஸ்ஹெச்சில் -3, ஒய்ஹெச்சில் 7. அப்போ இந்த இடம் -3,7. இது 1வது கால் பகுதி, இது 2வது கால் பகுதி. சரிதானா? இது 3வது கால் பகுதி, இது 4வது கால் பகுதி. அப்போ -3,7 என்பது எந்த கால் பகுதியில் அமையுது அப்படின்னா 2வது கால் பகுதியில் அமையுது. ஆவன்னா காற்பகுதி 2. சரிதானா? அடுத்து கார்ட்டீசியன் எடுத்து 5 என்ற கிடையச்சு தொலைவும் 4 என்ற செங்குத்து தொலைவும் குறிக்கக்கூடிய புள்ளி என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? 5 என்ற செங்குத்து தொலைவும் 4 என்ற செங்குத்து தொலைவும் குறிக்கக்கூடிய புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 என்ற செங்குத்து தொலைவு எங்க இருக்கு? 5 என்ற கிடையட்டு தொலைவு, 5 என்ற கிடையச்சு தொலைவு இருக்கு, இது 5. 4 என்ற செங்குத்து தொலைவு, இது இந்த 2. இந்த 5ம் இந்த 4ம் எங்க சேருது அப்படின்னா 5,4. 5 என்பது கிடைமட்ட தொலைவு, அது எக்ஸ் அச்சு. சரிதானா? ஒய் அச்சு என்னது? 5 கிடையச்சு தொலைவு, ஒய் என்பது செங்குத்து, அது ஒய் அச்சு. 5,4 புள்ளி வந்து 5,4. விட வந்து என்னது? ஆவண்ணா. அடுத்தது 11ஆம் கணக்கு. a, b -a, -b ஆகிய புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்டிருக்கான். அப்ப இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு d = x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இரு புள்ளிகளுக்கு இடையே தொலைவு. இங்க x1 y1, x2 y2 அதை எடுத்து எழுதிக்கிடுங்க. x1 y1 முதல் வரக்கூடிய புள்ளி a, b. x2 y2 -a - b. இப்போ ஃபார்முலா x2ல இருந்து x1 கழிக்கலாமா? இது x2ல இருந்து x1 கழிங்க. -a மைனஸ் பிளஸ் a மைனஸ், இது வந்து ஃபார்முலாவில் மைனஸ், இந்த மைனஸ் பா, அதனால உழப்பிடாதீங்க. ஸ்கொயர்டு பிளஸ் -b - b
இது மைனஸ் பி ஒய் டூ மைனஸ் இந்த பி வந்து ஒய் ஒன் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் இந்த மைனஸை கூட்டினா ரெண்டும் ஒரே உறுப்பு மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் டூ பி ஸ்கொயர். இப்போ நம்ம ரூட் இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் என்ன ஆயிரும், இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் இங்கே வரும், ரெண்டுக்கு வரும், ஏக்கு வரும். மைனஸ் வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ரெண்டு ஸ்கொயர் எத்தனை, 4, 4 ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிரும். இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கு வரும், பிக்கு வரும். ரெண்டு ஸ்கொயர் எத்தனை, 4, 4 பி ஸ்கொயர். சரியா? அப்போ 4 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அதை பொதுவாக எடுத்துடலாம். 4 பொதுவாக எடுத்தா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது கூட்டல் இருக்கு. இந்த 4 எப்படி பிரிக்கணும், 2 × 2ன்னு பிரிக்கலாம். உள்ள ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். அப்போ விட வந்து 2a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். 2 × ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். எதனுடைய தொலைவு, இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. a, b மைனஸ் a, மைனஸ் பி ஆகிய இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 2 × ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஆகும். சரியா? அடுத்தது 12ஆம் கணக்கு. ஏ மைனஸ் 6,5, பி 6,-1, சி -5,-6, டி 3,5 ஆகிய புள்ளிகளை வரைபடத்தாளில் குறிக்காமல் அவைகள் அமைந்துள்ள காற்பகுதியை கண்டறிந்து எழுதுக. இப்போ நல்ல கவனிங்க. ரெண்டாவது கால்பகுதி எக்ஸ்ஹெச்சுக்கு மைனஸ் ஒய்ஹெச்சுக்கு பிளஸ். பாருங்க, ஏ பாருங்க, ஏ -6,5, எக்ஸ்ஹெச்சுக்கு மைனஸ் ஒய்ஹெச்சுக்கு பிளஸ். அப்போ இது என்ன கால்பகுதி அப்படின்னா கால்பகுதி 2. பி 6,-1, எக்ஸ்ஹெச்சுக்கு பிளஸ் ஒய்ஹெச்சுக்கு மைனஸ், எக்ஸ்ஹெச்சுக்கு பிளஸ் ஒய்ஹெச்சுக்கு மைனஸ். அப்போ இது 4வது கால்பகுதி. சரிதானா? 4வது கால்பகுதி குறிக்காம, புள்ளியை குறிக்காம எந்தெந்த கால்பகுதி அமையும் சொல்லணும். சி -5,-6. அப்போ எக்ஸ்ஹெச்சுக்கு மைனஸ் ஒய்ஹெச்சுக்கு மைனஸ். அப்போ இந்த இருக்கு. அப்போ எத்தனாவது கால்பகுதி, 3வது கால்பகுதி. அப்போ சி வந்து 3ஆம் கால்பகுதியில் அமையும். டி 3,5. இப்போ எக்ஸ்ஹெச்சுக்கும் பிளஸ் ஒய்ஹெச்சுக்கும் பிளஸ். அப்போ பிளஸ் பிளஸ்னா எத்தனாவது கால்பகுதி, 1வது கால்பகுதி. ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதை மட்டும் எழுதி அந்த கால்பகுதி எழுதினா போதும். அடுத்தது 13ஆம் கணக்கு. 0,2 x,2 ஆகிய புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் எத்தனை, 4 அலகுகளின் எக்ஸின் மதிப்பை காணுங்க. இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி கொடுத்துட்டா. இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவு, 4. டி வந்து 4ன்னு கொடுத்துட்டா. அப்போ அதுல என்ன தெரியாது, எக்ஸ் தெரியாது. அதுல ஏதோ ஒரு புள்ளி அலகு எக்ஸ்ஹெச் தூரம் தெரியாது. 2வது புள்ளியினுடைய எக்ஸ்ஹெச் தூரம் தெரியாது. அப்ப அதை கண்டுபிடிக்கணும். அப்ப டிக்கு என்ன ஃபார்முலா, அதை எழுதுங்க. டிக்கு என்ன ஃபார்முலா, x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இது டிக்கான ஃபார்முலா. அதற்கான விடை எத்தனை, 4. இங்க x1 y1 என்னன்னு எழுதிக்கணும். x1 எத்தனை, முதல் புள்ளி 0, y1 வந்து 2, x2 வந்து x, y2 வந்து 2. எப்பவுமே இது x1, இது முதல் புள்ளி x1 y1, இது x2 y2 பா. இப்போ இந்த புள்ளிகளை இதுல போட்டுட்டோம்னா விடையை கண்டுபிடிச்சிடலாம். x1 x2 எத்தனை, x2 வந்து x மைனஸ் x எத்தனை 0, 0 ஸ்கொயர் பிளஸ் y2 வந்து எத்தனை 2 மைனஸ் y1 எத்தனை, அது 2, 2 ஸ்கொயர் சீக்வல் விட எத்தனை 4. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2ஐயும் கழிச்சிட்டா 0ன்னு ஆயிரும். அப்போ இந்த இடம் ஃபுல்லாக அடிபட்டு போயிடும். இந்த 0 எக்ஸ்ல இருந்து 0 கழிச்சா இந்த 0 அடிபட்டு. அப்போ என்ன இருக்கு, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. சரிதானா? இந்த பக்கம் என்ன இருக்கு, 4 இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த ஸ்கொயர்டும் ரூட்டும் என்ன செஞ்சிடும், கட் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு விட எத்தனை, 4. அப்போ அந்த இரு புள்ளிகளில் தெரியாத புள்ளியான எக்ஸுக்கு விட நம்ம கண்டுபிடிச்சோம். எத்தனை விட எத்தனை, 4. அப்போ முதல்ல இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் 4 கொடுத்தோம்னா தூரத்துக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ், அதுக்கு விட எத்தனை 4. அதுக்கான ஃபார்முலா போடுறோம். ஃபார்முலா போட்டு அதில் தெரியாத போட்டு தெரிஞ்சதை போட்டு தெரியாத கண்டுபிடிக்கிறோம். விட எத்தனை, 4. அடுத்தது 14ஆம் கணக்கு. கார்ட்டீசியன் தளத்தில் 2 மனிதர்கள் நிலையை குறிக்கக்கூடிய புள்ளிகள் A 0,0, B 5,4 எனில் 2 மனிதர்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தினை காண்க. 14ஆம் கேள்வி.
கார்ட்டீசியன் தளத்தில் 2 மனிதர்களின் நிலையை குறிக்கும் புள்ளிகள் A 0,0 மற்றும் B 5,4 2 மனிதர்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை காண்கன்னு கேட்டுக்கலாம். அதாவது நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு கிராஃபில் ஒரு புள்ளி இருக்கு A 0,0. இந்த இடம் 0,0னா ஆதி புள்ளி A 0,0. இன்னொரு இது X அச்சு, இது Y அச்சு. இன்னொரு புள்ளி வந்து 5,4. X அச்சில் 5 இந்த இருக்கு, Y அச்சில் 4 இங்க இருக்கு அப்படின்னு வச்சுடுவோமா. இது 4, இது X அச்சில் 5. இந்த புள்ளி இது B 5,4. இங்க ஏங்கிற மனுஷன் நிற்காரு, இங்க பிங்கிற மனுஷன் நிற்காரு. 2 பேருக்கு இடைப்பட்ட தூரம் டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. ஆதி புள்ளிக்கும் அந்த இன்னொரு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவுக்கு ஃபார்முலா எப்படி சுருக்கமாக ஆயிருமுன்னா x1 y1 0 ஆயிட்டு அப்படித்தானே. இது x1 y1, இது x2 y2. அப்போ ஆதி புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் வந்து அதுக்குடைய ஃபார்முலா வந்து x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஏன் அப்படின்னா ஆதி புள்ளிங்க ரெண்டுமே 0னால அது கணக்குக்குள்ள வராது. x1 0 ஆயிரும், y1 0 ஆயிரும், அது கணக்குக்குள்ள வராது. அப்போ ஃபார்முலா வந்து இந்த x2 y2 இருக்குல்ல, இதை ஸ்கொயர் பண்ணா போதும். அப்போ 5 ஸ்கொயர்டு பிளஸ் y2 எத்தனை 4 ஸ்கொயர். அந்த இரு நபர்களுக்கு இடையே உள்ள தூரம். அப்போ 5 ஸ்கொயர்டு 25, 4 ஸ்கொயர்டு வந்து 16 சீக்வல் டு ரூட் 51. சார் 141. 25 16 கூட்டினா 6 11 41. அப்போ ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தொலைவு டி சமம் √41 அலகு. சரியா? சென்டிமீட்டர்லாம் போடக்கூடாது, அலகுன்னு தான் போடணும். அடுத்தது 15ஆம் கணக்கு A 3,4 மற்றும் B -1, இணைக்கும் கோடு துண்டு நடுப்புள்ளியானது 2xy + k = 0 என்ற கோட்டின் மீது அமைகிறது எனில் k இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல இது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கவனிச்சுக்கிடுவோம். இப்போ இத்தனை 3,4 3 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு, ஒய்ஹெச்ல 4 இருக்கு. இந்த புள்ளி A 3,4. B வந்து -1, -2, எக்ஸ்ஹெச்சில் -1, ஒய்ஹெச்சில் -2. இந்த இடம் இது B. இந்த ரெண்டை இணைக்கக்கூடிய கோடு, இந்த கோட்டினுடைய நடுப்புள்ளி ஒன்று இருக்கு. அது வழியாக என்ன கோடு போகுது அப்படின்னா அந்த புள்ளி வழியாக இன்னொரு கோடு போகுது. என்ன கோடு? 2x + y + k = 0ங்கிற கோடு போகுது. இப்போ இந்த புள்ளி வழியாக இந்த கோடு போகுது. இந்த கோட்டில் வரக்கூடிய கேக்கு என்ன மதிப்புன்னு கேட்டிருக்கான். முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த A, B ஆகியவற்றை இணைக்கக்கூடிய நடுக்கோடு இருக்குல்ல, நடுப்புள்ளி A, B ஆகியவற்றை நடுப்புள்ளி இருக்குல்ல, அதை கண்டுபிடிப்போம். நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 அச்சு x அச்சு தூரத்தை கூட்டி x1 + x2/2 x அச்சு தூரத்தை கூட்டி 2ஆல் வகுக்கணும், y அச்சு தூரங்களை கூட்டி 2ஆல் வகுக்கணும், y1 + y2/2. இப்போ இது x1 y1, இது x2 y2. 3ஐயும் -1ஐயும் கூட்டணும் /2. அடுத்தது 4ஐ -2ஐயும் கூட்டணும் /2. சரியா? ஒய் அச்சு தூரங்களை கூட்டணும். நல்ல கவனிச்சுக்க. எக்ஸ் அச்சு தூரத்தை கூட்டணும், 3ஐயும் -1ஐயும் கூட்டணும், 2ஆல் வகுக்கணும், 4ஐயும் -2ஐயும் கூட்டணும், 2ஆல் வகுக்கணும். இப்போ நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 3லேருந்து +ஐயும் -ஐயும் இருக்குன்னா மைனஸ். அப்போ 3லேருந்து 1 கழிக்கணும் /2. இங்கே நான் +ஐயும் -ஐயும் இருக்குன்னா -4 -2/2. அப்போ 3க்கு 1 போனால் 2, 3க்கு 1 போனால் 2, 2/2, 4க்கு 2 போனால் 2, 2/2. இதை வகுத்துட்டோம் அப்படின்னா ஓ2 2 ஓ2 2 இங்கே 1, இங்கே ஓ2 2 ஓ2 2 இங்கே 1. அப்போ நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் 1,1. இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 1,1 இது இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இது 1,1. இந்த புள்ளி வழியாக இந்த கோடு போகுது. எந்த கோடு போகுது? இந்த கோடு போகுது.
எந்த புள்ளி வழியாக அந்த ஒரு புள்ளி வழியாக ஒரு கோடு போச்சுன்னா அந்த புள்ளியில் வரக்கூடிய எக்ஸ்ஹெச்சின் மதிப்பையும் ஒய்ஹெச்சின் மதிப்பையும் அந்த சமன்பாட்டில் பெரிதிடலாம். எக்ஸுக்கு 1 அதை இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக பெருதிடலாம், ஒய்க்கு பதிலாக பெருதிடலாம். ஒரு புள்ளி வழியாக நல்ல கவனிச்சுங்க, 1,1 என்ற புள்ளி வழியாக எந்த கோடு போகுதுன்னா 2x + y + k = 0ங்கிற கோடு போகுதுல்ல. இப்போ இந்த 1,1 வழியா இந்த கோடு போறதுனால அந்த கோட்டினுடைய சமன்பாடுல இது xh புள்ளி, இது yh புள்ளி. இந்த கோட்டில் வரக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக 1 போடலாம், இந்த கோட்டில் கொடுத்த சமன்பாட்டில் வரக்கூடிய ஒய்க்கு பதிலாக 1 போடலாம். அப்போ 1,1ஐ 2x + y + k = 0 என்ற சமன்பாட்டில் பெருதிட. அப்படி பெருதிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1. அப்படி பெருதிடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சமன்பாடு 2 × எக்ஸுக்கு பதிலாக 1, இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த இருக்கலாம் ரெண்டாவது ஒய் 1, k = 0. இப்போ கேனுடைய மதிப்பு தானே கேட்டிருக்கான். 2 + 1 + k = 0. 2 1 கூட்டினா 3. இப்போ எனக்கு k வேணும். அப்போ இங்கே உள்ள 3 அந்த பக்கம் போகும்போது என்ன செய்யும், கழிக்கும். அந்த பக்கம் வெறும் 0 தான் இருக்குது. +3 அந்த பக்கம் போகும்போது என்ன 3 ஆயிரும், -3 ஆகும். அப்போ கேயின் மதிப்பு எத்தனை, -3. முதல்ல நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். அந்த நடுப்புள்ளி அந்த கோட்டின் மீது போகுது. அப்போ அந்த புள்ளியே எந்த புள்ளி வழியாக அந்த கோடு போகுதோ அந்த புள்ளி அந்த கோட்டினுடைய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் பெருதிட்டோம்னா கேயினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? இப்போ 16ஆம் கணக்கு -6,4 x,y ஆகிய புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டினுடைய மைய புள்ளி -2 -3,2 எனில் x, y மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கான். இப்போ நடுப்புள்ளி கொடுத்துட்டான். எத்தனை அப்படின்னா -3,2. மையப்புள்ளி நடுப்புள்ளி 1, நடுப்புள்ளி கொடுத்தாச்சு. நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா, அதை கீழே எழுதுங்க. நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா, x1 + x2/2, y1 + y2/2. இது நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. விடை -3,2. இப்போ இது x1 y1, இது x2 y2. வரக்கூடிய முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வச்சுட்டா நடுப்புள்ளி கிடைச்சிடும். அப்போ x1 -6, x1 -6, x2 x, y1 எத்தனை அப்படின்னா y1 4, y2 y. இதை முதல்ல எழுதிக்கணும். இப்போ போடலாமா, x1க்கு பதிலாக 6 போடலாமா, 6, x2க்கு பதிலாக x /2, y1க்கு பதிலாக 4, y2க்கு பதிலாக y /2. விடை எவ்வளவு, நடுப்புள்ளியோட விட -3,2. சரியா? இப்போ இதை சுருக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ரெண்டு புள்ளியும் சமம். இந்த 6 + x/2, 4 + y/2 = -3/-3,2. இப்போ இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்த வருதுல்ல இந்த புள்ளியில் இது என்ன புள்ளி அப்படின்னா xh புள்ளி. இது என்ன புள்ளி அப்படின்னா yh புள்ளி. சரிதானா? இது yh புள்ளி. இப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த ரெண்டு புள்ளியும் சமங்கும் போது இங்கே வரக்கூடிய முதல் xh தூரமும் இந்த வரக்கூடிய xh தூரமும் 1. இது xh புள்ளி தான், இது yh புள்ளி. இந்த ரெண்டு புள்ளியும் சமங்கிற போது இதில் வரக்கூடிய xh தூரமும் இதில் வரக்கூடிய xh தூரமும் 1. அதை வச்சு இந்த x-னோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்க எழுதுங்க, அச்சு தூரங்களை சமப்படுத்த. அச்சு தூரங்களை சமப்படுத்தவும். அப்படி அச்சு தூரங்களை சமப்படுத்தும் போது இங்க வரக்கூடிய முதல் அச்சு தூரம் 6 + x/2 = -3. இது ரெண்டு கணக்கா செய்யலாம். 6 + x/2 = -3. இது xh தூரம். yh தூரத்தை சமன்படுத்தும் போது 4 + y/2 = 2. yhக்கு yh
4 + y/2 = 2. இப்போ எக்ஸ் மேலே இருக்குது, 2 கீழே இருக்குது. இந்த 2 கொண்டு இங்கே பெருக்குங்க. 6 + x -3 இங்கே வகுக்கக்கூடிய 2 இங்கே வந்து பெருக்கும். அப்புறம் 6 + x = -3 × 2 -6. எனக்கு தேவை எக்ஸ் தேவை வேணும். இந்த +6 அங்கே போகும்போது -6 மாறும். அந்த பக்கம் எக்கில் ஒரு -6 இருக்குது, இது ஒரு -6. ரெண்டுமே கடன். அப்போ எக்ஸுக்கு விட வந்து -12. சரிதானா? அடுத்தது இங்கே செய்வோம். 4 + y/2. ஒய் வந்து மேலே இருக்குது, 2 கீழே இருக்குது. இந்த 2 இங்கே கொண்டு பெருக்குங்க. 4 + y. அப்போ 2 × 2. அப்போ 4 + y = எத்தனை? 2 2 4. எனக்கு தேவை ஒய் வேணும். அப்போ ஒய் வேணும்னா இந்த +4 அந்த பக்கம் போகும்போது கழிக்கும். அந்த பக்கம் எகில் 4 இருக்குது, இந்த 4 வந்து கழிக்கும். அப்போ 4க்கு 4 போனால் ஒய்க்கு மதிப்பு எத்தனை? 0. அப்போ எக்ஸு மதிப்பு -12, ஒய்க்கு மதிப்பு 0. அவன் என்ன கேட்டிருக்கிறான்? எனில் எக்ஸு, ஒய்யின் மதிப்பை காண்க. அப்போ முடிவு ரெண்டையும் சேர்த்து எழுதணும். therefore x, y = x அச்சு தூரம் -12, y அச்சு தூரம் எத்தனை? 0. இதுதான் முடிவு. அடுத்து ரோமன் லெட்டர் 3 17 கொடுக்கப்பட்ட படத்தில் ABCD ஆகிய புள்ளிகளை கண்டறிந்து எழுதுக. புள்ளிகளால் உருவாகும் உருவத்தின் வடிவத்தை எழுதுக. வடிவத்தின் பக்க அளவுகளை அளந்து எழுதுக அப்படின்னு இருக்கா. இதுதான் அந்த உருவம். முதல்ல ஏ, அதனுடைய புள்ளி எழுதுவோம். ஏ வந்து -4, எக்ஸ் அச்சு தூரம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். -4, ஒய் அச்சு தூரம் எத்தனை? 3. -4, 3. அப்போ முதல் புள்ளி ஏ -4, 3. ரெண்டாவது புள்ளி பியை பார்க்கோமா? பி எத்தனை? எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 3. பி 2, 3. அப்போ ரெண்டாவது புள்ளி பி. பி வந்து பி புள்ளி வந்து 2, எத்தனை? 3. அடுத்து மூணாவது புள்ளி சியை பார்க்க போகிறோம். சி இங்கே இருக்கு. எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் -1. அப்போ சி வந்து 2, -1. அடுத்து நாலாவது புள்ளி டி. டி வந்து இந்த இருக்கு. எக்ஸ் அச்சில் -4, ஒய் அச்சில் -1. -4, -1. அப்போ 4 புள்ளியும் குறிச்சிட்டோமா? அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கான்? புள்ளிகளால் உருவாகும் வடிவத்தை எழுதுக. புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய வடிவத்தை எழுதணும். முதல்ல நீளத்தை எழுதிக்கிடுவோம். 1 2 3 4 5 6. 6 அலகு இது. 1 2 3 4. இது 4. அப்போ இது 6, இது 4. அப்போ ரெண்டாவது கேள்விக்கு பதில் வந்து என்ன பதில் அப்படின்னா, புள்ளிகளால் உருவாகக்கூடிய வடிவம் அப்படிதானே? வடிவம் என்ன சார் அப்படின்னா, ரெண்டாம் கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்ட புள்ளிகளால் உருவாகும் வடிவம் செவ்வகம். ஏன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம் தானே? வடிவம் ஓர் செவ்வகம். அடுத்து மூன்றாவது கேள்வி வடிவத்தின் பக்க அளவுகளை அளந்து எழுதுக. மூணாவது கேள்விக்கு பதில் ஏபி எவ்வளவு? ஏபி வந்து இருக்குல்ல 6 அலகு. ஏபி 6 அலகு. அதே மாதிரி பிசி 4 அலகு, சிடி 6 அலகு, அதே மாதிரி ஏடி 4 அலகு. அவ்வளோதான். 3 கேள்விக்கு பதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அந்த படத்தை பார்த்து எழுதிட்டோம். இப்போ இந்த 18ஆம் கணக்கு வந்து ஏ -3, பி 1, -3, சி 4, 1 ஆகிய புள்ளிகள் ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் உச்சிகளாக அமையும். இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் உச்சிகளாக அமையும் என நிறுவுக. செங்கோண முக்கோணத்தின் உச்சிகளாக அமையும் என நிறுவுக. சரியா? சரி, முதல்ல அந்த புள்ளியை குறிப்பிடுவோம். முதல்ல ஏ -3, ஏ -3 இந்த இருக்கு எக்ஸ் அச்சில். முதல் புள்ளி -1, ஒய் அச்சில் 0. அப்போ அந்த புள்ளி தான் இந்த புள்ளி, ஏ புள்ளி. அடுத்து 1, -3, 1, -3 இந்த புள்ளி. பி 1, -3. சி 4, 1. சி 4, 1. எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 1.
இது சி. இது ஒரு செங்கோண முக்கோணத்தை, இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இந்த புள்ளி இதை இணைக்கணும், இதை இணைக்கணும், இதை இணைக்கணும். இது ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும், காமிக்க சொல்றோம். முதல்ல இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னா முதல்ல 3 பக்கத்துக்கும் தொலைவை கண்டுபிடிப்போம். தொலைவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது 2 பக்கம் சமமா இருக்கும். அப்போ இரு சமபக்க முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும். முதல்ல 3 பக்கத்துக்கும் தொலைவு கண்டுபிடிக்கலாமா? ஏ 4 எத்தனை, ஏ -3 0. முதல்ல ஏபி தொலைவு கண்டுபிடிப்போம். ஏபி தொலைவுக்கான ஃபார்முலா ஆகாம இருக்கா? டி √√(x2 - x1 whole square plus y2 - y1 whole square). ரூட்டை ஃபுல்லாக போட்டுக்கணும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி முதல்ல ஏபிக்கு தொலைவு கண்டுபிடிப்போம். ஏபி தொலைவு சரிதானா? ஏபியினுடைய தொலைவு கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல ஏபியினுடைய தொலைவு. இப்போ இது x1, ஏபியினுடைய தொலைவில் இது x1 y1, இது x2 y2. அப்போ x2லேருந்து x1 கழிக்கணும், 1லேருந்து -3 கழிக்கணும். அப்போ √1 - -3 ஸ்கொயர்டு ப்ளஸ் -3லேருந்து 0 கழிக்கணும், y2 - y1 -3 - 0 ஸ்கொயர். இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1ஐயும் 3ஐயும் கூட்டினா எத்தனை? 4 ஸ்கொயர். -3லேருந்து 0 கழிச்சா -3 தான், அது -3 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் எத்தனை? 16. -3 ஸ்கொயர் -3 × -3 + 9 தான். 16ஐயும் 9ஐயும் கூட்டினா √25. √25 என்ன செய்யலாம் அப்படின்னா 5 × 5ன்னு பிரிக்கலாம், அல்லது √25னே போட்டுருவோம். இது தொலைவு கண்டுபிடிக்க வேண்டிய இருக்கனால √25னே போட்டுருவோம். அப்போ ஏபியினுடைய தொலைவு, அதுக்கு ரூட் எடுக்க வேண்டாமா? ஏபியினுடைய தொலைவு எவ்வளவு? therefore AB is equal to √25. இது ஒன்றாம் கணக்கு சரியா? அப்போ முக்கோணம் இருசம பக்க முக்கோணத்தில் ஒரு பக்கத்துக்கு இதை விட கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு விட எத்தனை? √25. அடுத்து இதை கண்டுபிடிப்போம், இதை கண்டுபிடிப்போம். பிசிக்கு தொலைவு கண்டுபிடிப்போம். பிசியின் தொலைவு காணல். பிசிக்கு என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான், x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இப்போ பிசி இந்த புள்ளி மாறுது. இதை x1 வச்சுக்கிடுவோம், இதை y1 வச்சுக்கிடுவோம், இதை x2 வச்சுக்கிடுவோம், இதை y2 வச்சுக்கிடுவோம். ஏன்னா பிசி. அப்போ 4லேருந்து 1 கழிக்கணும், 1லேருந்து -3 கழிக்கணும் சரிதானா? எக்ஸ்ஹெச் வந்து 4லேருந்து 1 கழிக்கணும், அதுக்கு ஸ்கொயர்டு ப்ளஸ் அப்புறம் 1லேருந்து -3 கழிக்கணும். இந்த மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ், இந்த மைனஸ் 3ல் உள்ள மைனஸ். 4லேருந்து 1 கழிக்கணும், 1லேருந்து -3 கழிக்கணும். இப்போ என்ன வரும்? 4லேருந்து 1 கழிச்சா 3 ஸ்கொயர்டு. 1லேருந்து -3 கழிக்கும் போது இந்த மைனஸ் இந்த மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஆயிரும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் வந்து எத்தனை அப்படின்னா 9. 4 ஸ்கொயர் வந்து 16. 2ஐயும் கூட்டினா 16ஐயும் 9ஐயும் கூட்டினா 25, √25. இப்போ பிசியினுடைய தொலைவு, பிசி பக்கத்தினுடைய தொலைவு √25 அலகு சரியா? அப்போ 2வது பக்கத்தை கண்டுபிடிச்சோம். 3வது என்னது அப்படின்னா இந்த ஏசி தூரம். 3வது வந்து ஏசி. இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கு விட √25. இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு விட √25. இப்போ என்ன தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த பிசி தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம் சரிதானா? சரி, ஏசி தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி வந்து இது x2 y2, இது x1 அப்படி வச்சுக்கிடுவோம், இதில் மாற்ற வேண்டாம். அப்போ ஏசி தொலைவு கண்டுபிடிக்கும் போது 4லேருந்து -3 கழிக்கணும், x2 - x1, அப்புறம் 1லேருந்து 0 கழிக்கணும். இதை வச்சுக்கிறேன். அப்போ ஏசியினுடைய தொலைவு கண்டுபிடிக்கணும். ஏசியின் தொலைவு அப்போ x1 y1, x2 y2. x1 y1 எத்தனை?
-3,0 4,1. இப்போ ஏசியினுடைய தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இரு புள்ளிகளுக்கு இடையுள்ள தொலைவு y2 - y1 ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துலையும் இந்த ஃபார்முலா எழுதணும். சில கணக்கில் சுருக்கமாக போட்டிருப்போம். அப்போ x2லேருந்து x1 கழிக்கணும். 4லேருந்து -3 கழிக்கணும். 4 -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1லேருந்து 0 கழிக்கணும். y2 - y1 y2லேருந்து y1 கழிக்கணும். 1 - 0 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்னா இந்த மைனஸ் பிறகு என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிருமா? ரூட் ஆஃப் 4 3 கூட்டினா 7 ஸ்கொயர். 1லேருந்து 0 கழிச்சா 1 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் வந்து 7 7 49. 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ ஏசியினுடைய விட வந்து 41 1 கூட்டினா √50. அப்போ நல்ல கவனிங்க, ஏசியினுடைய விட வந்து √50. அப்போ பாருங்க, இந்த முக்கோணத்துக்கு 2 பக்கம் சமமா இருக்கா? அப்போ இருசபக்க முக்கோணம். செங்கோண முக்கோணமானு முதல்ல பார்க்கணும், சரிதானா? அப்போ செங்கோண முக்கோணமானு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணமானு பார்க்கறதுக்கு பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். அப்போ ஏபி √25, பிசி √25, ஏசியினுடைய நீளம் வந்து √50. அப்போ பித்தாகரஸ் தேற்றப்படி பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். எது கர்ணம்? அந்த முக்கோணத்துடைய பக்கங்கள்ல எது பெரிய அளவா இருக்கோ அது கர்ணம். எது பெரிய அளவு? √25 √25. அந்த முக்கோணத்துடைய பக்கத்துல எது பெரிய அளவா இருக்கோ அது கர்ணம். √25 ஏபி, பிசி √25, ஏசி √50. அப்போ √50 பெருசு, அதுதான் கர்ணம். அப்போ √50 ஸ்கொயர்டு கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர்டு ஒரு √25 ஸ்கொயர்டு பிளஸ் √20, இன்னொரு பக்கம் √25 ஸ்கொயர்டு. ஸ்கொயர்டு ரூட்டும் போயிடும், ஸ்கொயர்டு ரூட்டும் போயிடும், ஸ்கொயர்டு ரூட்டும் போயிடும். ஏன்னா அங்கே வரிசை வந்து எத்தனை இருக்கு? 2. வரிசை 2 இருக்குன்னா அது மாதிரி உள்ள அடுக்கு வந்துச்சுன்னா அது கட்டாயி 0. அது வந்து உள்ள நம்பர் மட்டும்தான் வரும். அப்போ இங்கே 50, இங்கே 25, இங்கே 25. அப்போ இந்த பக்கம் 50, 25 25 கூட்டினா 50 விட. அப்போ பிதாகரஸ் தேற்றம் உண்மையாயிருச்சு. இப்போ பிதாகரஸ் தேற்றம் உண்மையாயிடுச்சு. அதே சமயத்தில் 2 பக்கம் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. இங்கே √25 √25 தானே? அப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணம் என்ன செய்யும்? therefore கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஓர் இரு சம பக்க செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். 2 பக்கம் சமமா இருந்துச்சு. அந்த 3 பக்கத்தையும் கண்டுபிடிச்சு பெரிய பக்கத்தை கர்ணமாக எடுத்துக்கிட்டு அதை பிதாகரஸ் தேற்றத்தில் போட்டு பார்த்தா அது உண்மையாயிடுச்சு. எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை, ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். சரிதானா? அடுத்து 19ஆம் கேள்வி. 19ஆம் கேள்வி என்னன்னா, 3 புள்ளி ஏங்கிற ஒரு புள்ளி, எத்தனை? 0,0, அது ஏ. பி புள்ளி வந்து 3,√3. சி புள்ளி வந்து 3, லேம்டா. இது கிரேக்க எழுத்து, லேம்டான்னு சொல்லுவாங்க. லேம்டான்னு சொல்லுவாங்க, அது கிரேக்க எழுத்து. சரியா? அப்போ அந்த லேம்டாவினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். லேம்டானுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். என்ன பாயிண்ட் கொடுத்த? ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா முதல்ல ஏசியை கண்டுபிடிங்க, ஏபி தூரத்தை கண்டுபிடிங்க. இந்த தூரமும் இது 6னா இதுவும் 6, இதுவும் 6, எல்லா பக்கமும் சமம். அப்போ ஏதாவது 2 தூரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதன் மூலமாக எதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா லேம்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே சமபக்க முக்கோணம் தானே. அப்போ ஏபி பக்கத்தினுடைய தொலைவும் ஏபி பக்கத்தினுடைய தொலைவும் ஏசி பக்கத்தினுடைய தொலைவும் சமமாயிரும். ஏன்னா சமபக்க முக்கோணங்கும் போது முதல்ல ஏபியினுடைய தொலைவு கண்டுபிடிங்க. ஏபி ஃபார்முலா என்ன? ஒரு இரு புள்ளிகளுக்கு இடையே தொலைவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சிருங்க.
x1 மைனஸ் x2 சரி x1 y1 இது x1 y1 வச்சு x2 y2 வச்சுக்கிடுவோம். ஆதி புள்ளியாக இருந்தால் சமன்பாடு ரொம்ப ஃபார்முலா ரொம்ப சுருங்கிடும். x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஹோல் ஸ்கொயர் மட்டும் போடா போதும். ஏன்னா ஆதி புள்ளி வந்து 0 வராது. இது x1 y1 இது x2 y2 போட்டோம்னா 3லேருந்து 0 கழிச்சா 3 தான். அப்போ 3 ஸ்கொயர்டு. ரூட் 3லேருந்து 0 கழிச்சா ரூட் 3 தான். அப்போ ரூட் 3 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் எத்தனை? அடுத்த ஸ்டெப்பில் 3 ஸ்கொயர் 9, ரூட் 2 ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயரும் போயிடும். அப்போ எத்தனை? 9 3 கூட்டினா 12. அப்போ ரூட்டு 21. சரி, எப்போ போட்டேன்? 3 தான். அப்போ 9 3 கூட்டினா 12. அப்போ ஏபியினுடைய விட வந்து ரூட் 12. சரிதானா? அடுத்தது எதனோட விட கண்டுபிடிப்போம்? ஏசியினோட விட கண்டுபிடிப்போம். அப்போ ஏசியினோட விட கண்டுபிடிக்கும் போது அதே மாதிரி இது ஆதிப்புள்ளி. ஆதிப்புள்ளிக்கு x1 y1 வராது. அப்போ அந்த ஃபார்முலா வந்து எப்படி ஆயிரும்னா, அது இப்படி தான் இருக்கும். அந்த ஃபார்முலா x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த x1 y1 இங்கே 0 வர்றதுனால, ஒரு 2 புள்ளி 0 வர்றதுனால இந்த இடத்துல இது வராது. எது வராது? x1 y1 வராது. அப்போ இது 0 ஆயிருமா? இது போயிடும். y1 0, அப்போ அது வராது. அதனால அந்த ஃபார்முலா சுருங்கிட்டுன்னு சொன்னேன். சரியா? இப்போ ரூட் ஆஃப் x2 எத்தனை? 3 ஸ்கொயர்டு. லேம்டா எத்தனை? லேம்டா அங்கே மதிப்பு இல்லை. y2 வந்து லேம்டா. அப்போ லேம்டா ஸ்கொயர். அப்போ ஏசியினுடைய மதிப்பு 3 ஸ்கொயர் எத்தனை? 9 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும். லேம்டா ஸ்கொயர் அப்படி இருக்கும். இது ஏசியினுடைய மதிப்பு. இதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கணக்கின்படி அது ஒரு சமபக்க முக்கோணம். அது ஒரு சமபக்க முக்கோணம் என்பதனால சமபக்க முக்கோணம். அப்போ எல்லா பக்கமும் சமம். அப்போ ஏபியும் ஏசியும் சமம். அப்படிதானே? சமபக்க முக்கோணம்னால ஏபி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எத்தனை? ரூட் 12 ஏபி. ஏசி எத்தனை? 9 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர். அந்த ரெண்டும் சமம். அப்போ ஏபி வந்து ரூட் 12, இதுக்கு வந்து ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர். அப்போ இந்த பக்கம் ரூட் இருக்கு, இந்த பக்கம் ரூட் இருக்கு. இருபுறமும் வர்க்கம் எடுத்தோம்னா அந்த ரூட் போயிடும். அப்போ ரூட் 12 ஸ்கொயர்டு இருபுறமும் வர்க்கம் எடுக்கிறேன். அதை ஸ்கொயர் பண்ணுறேன். 9 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர். இதையும் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்படி ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டும் ஸ்கொயர்டும் போயிடும், இந்த ரூட்டும் ஸ்கொயர்டும் போயிடும். அப்போ இங்கே 12, அங்கே வந்து 9 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர்டுன்னு இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா லேம்டா ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த ப்ளஸ் 9 அங்கே வரும், கழிக்கும். அப்போ 12 மைனஸ் 9 = லேம்டா ஸ்கொயர். 12க்கு 9 போனால் 3 = லேம்டா ஸ்கொயர். எனக்கு என்ன வேணும்? லேம்டா ஸ்கொயர் தானே. லேம்டா ஸ்கொயர் மாற்றி போடுங்க. லேம்டா ஸ்கொயர் = 3. இப்போ எனக்கு என்ன வேணும்? லேம்டா தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறும். அப்போ அந்த பக்கம் 3 இருக்கு. அப்போ லேம்டாவுடைய மதிப்பு எத்தனை? ரூட் 3. இந்த லேம்டா எனக்கு வேணும், அதனுடைய மதிப்பு தான் வேணும். இந்த ஸ்கொயர்டு அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறும். அப்போ லேம்டாவோட மதிப்பு வந்து எத்தனை அப்படின்னா ரூட் 3. அடுத்து இந்த 13ஆம் கணக்குன்னு கொடுத்துருக்கேன், அது தப்பு. அது 20ஆம் கணக்கு. 2p+1, 4 5q- என்ற புள்ளி இணைக்கும் கொடுத்தும் நடுப்புள்ளி 2pq எனில் p+q மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கான். இந்த கணக்கில் கொஞ்சம் குழப்பியிருப்பான், நல்ல கவனிங்க. இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. முதல் புள்ளி 2p+1, 4. சரியா? அடுத்தது 5q+1. இந்த கமாவை கவனிங்க. இதனுடைய நடுப்புள்ளி, இதனுடைய மிட் பாயிண்ட் 2p, q அப்படின்ட்டு இருக்கான். அப்போ இது x1, இது y1. 5 வந்து x2,
Q + 1 வந்து Y2. என்னோட நடுப்புள்ளி இது. சரியா? இப்போ நடுப்புள்ளி இதுன்னா ரெண்டையும் Pயும் Qயும் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் கூட்டி மதிப்பு கேட்டிருக்கான். முதல்ல நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா சொல்லுங்க. மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து x1 + x2/2, y1 + y2/2. அது வந்து நடுப்புள்ளி எவ்வளோவா அவன் கொடுத்தான் 2p, q. அதான் நடுப்புள்ளி. இப்போ x1க்கு பதிலாக என்ன போடணும்? 2p + 1 போடணும் இந்த இடத்துல. அடுத்தது x2க்கு பதிலாக எத்தனை போடணும்? 5 போடணும். y1க்கு பதிலாக 4 போடணும். y2க்கு பதிலாக q + 1 போடணும். அப்போ x1க்கு பதிலாக 2p + 1 ப்ளஸ் x2க்கு பதிலாக 5 /2, y1க்கு பதிலாக 4, y2க்கு பதிலாக q + 1/2. 4 + q + 1/2. இந்த ரெண்டையும் கூட்டி வகுத்தா வரக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து 2p, q. அது கணக்கில் கொடுத்தது. நம்பரை கூட்டுங்க. 1 5 கூட்டினா 6. அப்போ 2p + 6/2. 4 1 கூட்டினா 5 ப்ளஸ் q/2 = 2p, q. அப்போ ரெண்டு புள்ளி சமங்கும் போது இதில் வரக்கூடிய XH புள்ளி இந்த ரெண்டு புள்ளியும் சமம். இரு புள்ளிகளும் சமம் என்பதால் இந்த ரெண்டு புள்ளி இந்த புள்ளியும் சமம்ங்கிறனால இதில் வரக்கூடிய XH தூரமும் இதில் வரக்கூடிய XH தூரமும் சமம். இதில் வரக்கூடிய ரெண்டாவது தூரம் YH தூரம், இதில் வரக்கூடிய YH தூரம் சமம் என்பதால் 2p + 6/2 என்பது எதுக்கு சமம்? 2pக்கு சமம். 2p + அச்சு தூரங்களை சமப்படுத்த அப்படின்னு கடிச்சிக்கணும். அப்படி சமப்படுத்தினா XH தூரமான 2p + 6/2 எதுக்கு சமம்? 2pக்கு சமம். அப்போ இந்த ரெண்டை வச்சு இங்கே பெருக்குனா குறுக்க பெருக்குனா 4p ஆயிரும். இப்போ 2p + 6 இந்த ரெண்டு இங்கே வந்து இக்கட வகுக்கூடிய ரெண்டு அங்கே பெருக்கும்போது 2p 2ஆல் பெருக்குனா 4p ஆண்டார். எனக்கு தேவை இந்த 2p இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 6 = 4p இந்த 2p இங்கே வரும்போது -2p ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? 6 = 4pலேருந்து 2p கழிச்சா 2p. எனக்கு வந்து p-னுடைய மதிப்பு வேணும். அப்போ p = இங்கே பெருக்கக்கூடிய 2 அங்கே வந்து வகுக்கும். 6/2 ஓர் 2 3 2 6. இப்போ p-னுடைய மதிப்பு எத்தனை அப்படின்னா 3. இதே மாதிரி எதை செய்யணும் அப்படின்னா அந்த புள்ளி இருக்குல்ல YH தூரம் அதை சமப்படுத்தும். 5 + q/2 q. YH தூரத்தை சமப்படுத்தும். 5 + q/2 = 5 + q/2 = q. இப்போ இந்த வகுக்கக்கூடிய ரெண்டு அங்கே ஒன்று இப்போ இருக்குன்னு அப்படின்னா இந்த பக்கம் மேலே வந்து 5 + q, இங்கே 2 × q வந்து 2q ஆயிரும். இந்த q வந்து இந்த பக்கம் கூட இருக்கு, இந்த பக்கம் கம்மியாக ஒரு q அங்கே 2q. அப்போ இந்த q அந்த சைடு தான் கொண்டு போகணும். அப்போ 5 = 2q - q. அப்போ 2qலேருந்து ஒரு q கழிச்சிட்டோம்னா இந்த பக்கம் q, இந்த பக்கம் 5. இது திருப்பி போடுங்க. q = என்ன ஆயிரும்? 5 ஆயிரும். அப்போ p-னுடைய மதிப்பு 3, q-னுடைய மதிப்பு 5. அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா p + q-னுடைய மதிப்பு என்ன? p-யையும் q-வையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். Therefore p + q = p-க்கு பதிலாக 3 போடுங்க, q-க்கு பதிலாக 5 போடுங்க, 8. Therefore p + q-னுடைய மதிப்பு எத்தனை அப்படின்னா 8. அப்போ இந்த ஆயத்தொலை வடிவ கணிதம் வந்து இதோட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சிருச்சு. p + q எத்தனை? 8. அப்போ இந்த பாடமானது ரொம்ப சிம்பிளான பாடம். ஒரு கிராஃப் தாளில் புள்ளிகளை குறித்து அதனுடைய நீளங்களை கண்டுபிடிக்கிறது, தூரங்களை கண்டுபிடிக்கிறது, அது மூலமாக உருவங்களுடைய வடிவங்களை வரைஞ்சி அந்த வடிவம் வந்து என்ன வடிவம் என்ன உருவம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் கண்டுபிடிச்சு அதுக்கு பதிலளிச்சிருக்கோம். மாணவர்கள் இந்த வீடியோ நன்றாக பார்த்து உங்கள் பயிற்சி புத்தகத்தில் இந்த கணக்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.